ப்ரௌனியை விரும்பாதவங்க இருக்கவே முடியாது. ஆனால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். கிரிங்கிள் டாப் வரல, ஃபஜ்ஜினஸ் வரல, கேக் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு எல்லாருக்குமே ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தான் இந்த ரெசிபி. நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம். கிரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜினஸோட இந்த ப்ரௌனியை நம்ம பண்ண போகிறோம். அதுவும் சுகர் யூஸ் பண்ணாமல் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். 1 kgக்கு என்ன மெஷர்மெண்ட், 1/2 kgக்கு என்ன, 1/4 கிலோக்கு என்ன, எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. நோ ஃபெயில் ரெசிபினா அது இதாக தான் இருக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சமியா ஜோன். இப்போது 1/2 kg ப்ரௌனி தான் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம 112 grams ஆஃப் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கோம். 85 grams ஆஃப் பட்டர் எடுத்திருக்கோம். பட்டர் நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம், இல்லை ஆயில் ப்ளஸ் பட்டர் எடுத்துக்கலாம். நான் ஆயில் ப்ளஸ் பட்டர் தான் எடுத்திருக்கேன். நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 71 grams ஆஃப் மைதா எடுத்துக்கிறேன். கொக்கோ பவுடர் 11 grams எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதை நல்லா அரிச்சு எடுத்துக்கிறோம். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ பண்ண போகிறது 1/2 kg ப்ரௌனி. இதுக்கு நம்ம 2 முட்டை எடுத்துக்கிறோம், மீடியம் சைஸு. இது கூட 1/2 teaspoon வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணுறோம். நல்லா பேல் எல்லோ கலர் வரா மாதிரி பீட் பண்ணிக்கணும். நல்லா பேல் எல்லோ கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம ப்ரௌன் சுகரை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் சுகர் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம், இல்லை சுகர் ப்ரௌன் சுகர் half கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இப்போ 150 grams ஆஃப் ப்ரௌன் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணுறோம். ப்ரௌன் சுகர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ண போகிறோம். சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணும்போது லோ ஸ்பீட்லேயே பீட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது நல்லா மிக்ஸ் ஆகணும், மிங்கிள் ஆகணும், அதுதான் நம்மளுக்கு வேணும். இப்போ வெட்டி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பேட்டலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்பேட்டலா வச்சு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ப்ரௌனிக்கு. இப்போ நம்ம மோல்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம பேட்டரை ஆட் பண்ணிடுறோம். ஆக்சுவலி நம்ம இப்போ பண்ணுறது 1/2 kgன்றதுனால 8 inch அல்ல 7 inch டின் நம்ம யூஸ் பண்ணோம். டூத் பிக்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக. ஆல்ரெடி நம்ம 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் OTG 180 degreeல. அதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ப்ரௌனி பேக் ஆகிறதுக்கு எப்போவுமே 20 to 25 minutes கண்டிப்பாக ஆகும். இப்போ 20 minutes ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரம்பிள்ஸ் வரணும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு ப்ரௌனி பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். லிக்விட் இருக்கக்கூடாது, இல்லை நல்லா க்ளீனாக வரக்கூடாது. டூத் பிக் க்ளீனாக வந்துச்சுன்னா ஓவர் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த நம்ம டூத் பிக் மேலே பாருங்கள், நம்மளுக்கு கிரிங்கிள் டாப் வந்திருக்கு. இப்போ குத்தி பார்க்கலாம், உங்களுக்கு க்ரம்பிள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டாக பேக் ஆனதுக்கான அடையாளம். எப்போவுமே ப்ரௌனி நல்லா கூலாகிட்ட அப்புறம் தான் டீமோல்ட் பண்ணணும். இப்போ நல்லா கூலாகிடுச்சு, நம்ம டீமோல்ட் பண்ணலாம். டீமோல்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான வேயாக இருக்கணும். உங்களுக்கு நல்லா லிஃப்ட் பண்ணுற மாதிரி உங்களோட பேக்கிங் பேப்பரை நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டீமோல்ட் பண்ணுறதுக்கு. அதோட கிரிங்கிள் டாப் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ நல்லா கிளியராக தெரியுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பீசஸாக கட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஃபஜ்ஜினஸும் தெரியும். கிரிங்கிள் டாப் வித் ஃபஜ்ஜி ப்ரௌனி தான் நம்ம பார்க்க போகிறது. நம்மளுக்கு தேவையான பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அது கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபஜ்ஜினஸ் எப்படி இருக்குது, அந்த கிரிங்கிள் டாப்பும் எப்படி வந்திருக்கு. உங்களுக்கு அந்த இது ஃபினிஷிங் தான் வரலன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நோ ஃபெயில் ரெசிபி தான் இது. எப்படி வந்திருக்கு பாருங்கள், பர்ஃபெக்டாக. இதுதான் மெயினானது ப்ரௌனியில். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரிங்கிள் டாப் ஃபஜ்ஜி ப்ரௌனியை நம்ம எடுத்து வச்சுட்டு மேலே மெல்டட் டார்க் சாக்லேட்டால் நம்ம கார்னிஷ் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த நோ ஃபெயில் ரெசிப்பியை
இதே பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இதை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடணும்னு ஆசைப்பட்றேன். ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக வரலன்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த நோ ஃபீல் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.